நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளை, இன்று நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறதான வேத வசனம் 19ஆம் சங்கீதத்தில் 10ஆம் வசனத்தில், தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தெளி தேனிலும் மதுரம் உள்ளதுமாயிருக்கிறது. ஆமேன். சங்கீதக்காரனாகிய தாவீது கர்த்தரின் வசனம் பற்றியும் நியாயங்கள், பிரமாணங்கள், கற்பனைகள் யாவுமே இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறதுமாய் தேனை போன்று இருப்பதாக ஒப்பிடுகின்றார். நாம் தேனை குறித்து தியானித்தால், தேனீக்கள் பூக்களிலிருந்து ஒரு சுக்ரோஸ் என்ற திரவத்தை உறிஞ்சி தேன் கூட்டில் சேர்த்து வைக்கும். இந்த தேன் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே மிகுந்து மருந்தாக பயன்படுத்தப்பட்டது. இனிப்பு என்றாலே தேனை மட்டுமே குறிப்பிட்டுள்ளன. அந்த காலத்தில், ஆதி காலத்தில் தேன் மருந்தாகவும் வயிற்றுப்புண், தீக்காயங்கள் சுகப்படுத்தவும், இருதய நோய், வாத நோய், தொற்று நோய் போன்றவற்றிலிருந்து சுகம் அடையவும் உதவி செய்கிறது. வயது முதிர்ந்தவர்கள் சாப்பிட்டால் புத்துணர்வு பெற்று பலவீனங்கள் மாறி இளமையுடன் வாழலாம். மற்றும் அழகு சாதன பொருட்களுடன் இந்த தேனையும் கலந்து முகத்தில் போடும் பொழுது சுருக்கங்கள் மறையும் என்று சொல்கிறார்கள். இளமையுடன் காணப்படுவோமாக. அதாவது பக்க விளைவுகள் எதுவுமே கிடையாது என்பார்கள் இந்த தேன் மூலம். இந்த 107ஆம் சங்கீதம் 20ஆம் வசனத்தில், அவர் தமது வசனங்களை அனுப்பி அவர்களை குணமாக்கி என்று உள்ளது. தேன் சரீரத்திலும் சரீர உட்பகுதியிலும் புத்துணர்ச்சி தருவது உண்மைதான். ஆனால் ஜீவனுள்ள தேவனுடைய வசனமோ என்றுமே அழியாத நித்தியத்திற்கு வழிநடத்துகிறது. நமக்கு வசனங்கள் போராடுகிற ஒரு ஆயுதமாக பயன்படுத்தப்படுகிறது. இந்த ஜீவனுள்ள தேவனுடைய வசனத்தை காத்து நடந்தால் உலக பிரகாரமான சரீர வியாதி பலவீனங்களிலிருந்து விடுதலையும் பெறலாம், ஜெயிக்கவும் செய்யலாம். இந்த மாபெரிய வேத வசனம் நமக்கு மிகவும் தேவைப்படுகிறது, தேனை போல். ஆமேன். காட் பிளஸ் யூ.